வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். நாடாளுமன்றத்தை வழிநடத்த ஒத்துழைப்பு அவசியம். பிரதமர் நரேந்திர மோடி பேட்டி. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய விவகாரத்தில் திமுக அரசு உரிய நேரத்தில் நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டது. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு நடத்த வேண்டும் என சட்டசபையில் விரைவில் தீர்மானம் கொண்டு வரப்படும். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயத்தால் உயிரிழந்த 62 பேரின் ஆவிகள் அமைச்சர் மா சுப்பிரமணியத்தையும் முதலமைச்சரையும் சும்மா விடாது. சென்னையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கண்டனம். குற்றவாளிகளை பாதுகாக்கவே சிபிஐ விசாரணையை எதிர்க்கிறார்கள். ஆளுநரை சந்தித்த தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி. இனி விரிவான செய்திகளை காணலாம். நாடாளுமன்றத்தை வழிநடத்த ஒத்துழைப்பு அவசியம் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைந்த பின் 18வது நாடாளுமன்றம் முதன்முறையாக இன்று கூடியுள்ளது. நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட உள்ளது. இந்நிலையில் நாடாளுமன்றம் கூடுவதற்கு முன்பு பிரதமர் நரேந்திர மோடி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது நாட்டு மக்கள் எங்களுக்கு பணியாற்ற 3வது முறையாக வாய்ப்பு அளித்துள்ளனர் என்றும், இது சிறந்த மிகப்பெரிய வெற்றி என்றும், எங்கள் பொறுப்பு 3 மடங்கு அதிகரித்துள்ளது என்றும், எங்கள் 3வது ஆட்சியில் நாங்கள் 3 மடங்கு கடினமாக உழைப்போம் என்பதை நாட்டு மக்களுக்கு உறுதியாக கூறுகிறேன் எனவும், நாட்டு மக்கள் எதிர்க்கட்சிகளிடமிருந்து நல்ல நடவடிக்கைகளை எதிர்பார்க்கின்றனர். ஜனநாயகத்தின் மரபை காத்து மக்களின் எதிர்பார்ப்புகளை எதிர்க்கட்சிகள் நிறைவேற்றும் என்று நம்புகிறேன் எனவும், நாடகம் இடையூறுகளை மக்கள் எதிர்பார்க்கவில்லை, அமளி கோஷங்களையும் மக்கள் விரும்பவில்லை, நாடாளுமன்றத்தை வழிநடத்த ஒத்துழைப்பு அவசியம் எனவும், நாட்டிற்கு சிறந்த பொறுப்பான எதிர்க்கட்சி அவசியம் எனவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய விவகாரத்தில் திமுக அரசு உரிய நேரத்தில் நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய விவகாரத்தை கண்டித்து இன்றைய சட்டசபை நடவடிக்கைகளை முழுமையாக புறக்கணித்துள்ள அதிமுக மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறது. கள்ளக்குறிச்சியில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்று கண்டன உரையாற்றினார். அப்போது கள்ளக்குறிச்சியில் முக்கிய திமுக பிரமுகர்கள் ஆதரவோடுதான் விஷச்சாராய விற்பனை நடைபெற்று வருகிறது. இந்த ஆட்சியில் போதைப்பொருள் விற்பனை அமோகமாக நடைபெறுகிறது. கள்ளச்சாராயம் தடையில்லாமல் விற்பனை செய்யப்படுகிறது. இதனை முதலமைச்சர் கண்டு கொள்ளவில்லை என்றும், இந்த விவகாரத்தில் திமுக அரசு உரிய நேரத்தில் நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டது என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். மேலும் கள்ளக்குறிச்சியில் 58 பேரின் உயிரிழப்பிற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தான் காரணம் எனவும், இந்த சம்பவத்திற்கு தார்மீக பொறுப்பேற்று தமிழ்நாடு முதலமைச்சர் பதவி விலக வேண்டும், கள்ளக்குறிச்சி மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும், இங்குள்ள காவல்துறையால் நீதி கிடைக்காது என்பதால் சிபிஐ விசாரணை வேண்டும் என்றும், சட்டமன்றத்தில் இந்த பிரச்சனையை பற்றி பேச முற்பட்ட போது அனுமதி கொடுக்கவில்லை என்றும், முக்கியமான பிரச்சனைகளை பேசுங்கள் என கூறுகின்றனர். இதனை விட முக்கியமான பிரச்சனை என்ன இருக்க போகிறது என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஜாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு நடத்த வேண்டும் என சட்டசபையில் விரைவில் தீர்மானம் கொண்டு வரப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டசபை கூட்டத்தொடரின் 4வது நாள் அமர்வு தொடங்கி நடைபெற்று வருகிறது. கேள்வி நேரத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களின் கேள்விக்கு அமைச்சர்கள் பதிலளித்து வருகின்றனர். இந்த நிலையில் வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும், சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று பாமக சட்டமன்ற குழு தலைவர் ஜி.கே. மணி கேள்வி எழுப்பினார். இந்த கேள்விக்கு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பதிலளித்து பேசினார். அப்போது இடஒதுக்கீட்டிற்கு அரசு எந்த விதத்திலும் தடையாக இல்லை, ஜாதிவாரி கணக்கெடுப்புடன் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தினால் இடஒதுக்கீட்டை அமல்படுத்த ஏதுவாக இருக்கும் என்றும், 10.5% தரவுகள் இல்லாததால் உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்துள்ளது என்றும், 10.5% இடஒதுக்கீடு தொடர்பான தரவுகளை பெற்றுத்தர நீதியரசர் பாரதிதாசன் குழுவை அமைத்துள்ளோம் என்றும் அமைச்சர் ரகுபதி தெரிவித்தார். இதையடுத்து சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலளித்து பேசினார். அப்போது நீங்கள் எந்த கூட்டணியில் இருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும்,
எனவே அந்த கூட்டணி கட்சியோடு பேசி நாடு முழுவதும் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி அதற்கு பிறகுதான் இதை அமல்படுத்த முடியும் என்றும், ஏற்கனவே பீகார் மாநிலத்திலே இதுபோன்ற கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு அது நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது என்றும், அதை இந்த நேரத்தில் உறுப்பினர் அவர்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் என்று தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து சபாநாயகர் அப்பாவு தெரிவிக்கையில், மக்கள் தொகை கணக்கெடுப்பை மத்திய அரசுதான் நடத்த வேண்டும், மாநில அரசு நடத்த முடியாது என தெரிவித்தார். இதனால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து சட்டசபையில் காரசார விவாதம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயத்தால் உயிரிழந்த 62 பேரின் ஆவிகள் அமைச்சர் மா சுப்பிரமணியத்தையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினையும் சும்மா விடாது என்றும், 2026ஆம் ஆண்டில் மு க ஸ்டாலினை மக்கள் நிரந்தரமாக சஸ்பெண்ட் செய்து விடுவார்கள் என்று சென்னையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே கள்ளச்சாராய புழக்கத்தை தடுக்க தவறிய திமுக அரசை கண்டித்தும், கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்திற்கு தார்மீக பொறுப்பேற்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தலைமையில் அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் கோகுல் இந்திரா, மாவட்ட செயலாளர்கள் ஆதி ராஜாராம், டி நகர் சத்யா, விருகை ரவி, பாலகங்கா, RS ராஜேஷ், வேளச்சேரி அசோக், வெங்கடேஷ் பாபு மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் பலரும் கருப்பு சட்டை அணிந்து திமுக அரசிற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது சிபிஐ விசாரித்தால் பல உண்மைகள் வெளிவரும் எனவும், சிபிஐ விசாரிக்க கோரி நீதிமன்றம் சென்றுள்ளோம், நல்ல முடிவு வரும் என்ற நம்பிக்கை உள்ளது என்றும் ஜெயக்குமார் தெரிவித்தார். குற்றவாளிகளை பாதுகாக்கவே சிபிஐ விசாரணையை எதிர்க்கிறார்கள் என்று தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய உயிரிழப்பு சம்பவத்தை கண்டித்து பாரதிய ஜனதா கட்சி சார்பில் தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக தெரிவிக்கப்பட்டது. ஆனால் பல இடங்களில் காவல்துறை அனுமதி அளிக்கவில்லை. இருப்பினும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட வந்தவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்த தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, ஜனநாயக முறைப்படி போராட்டத்தில் ஈடுபடும் உரிமையை கூட தமிழக அரசு பறித்துவிட்டது என்பதால் இது தொடர்பாக ஆளுநரை சந்தித்து முறையிடுவோம் என்றும், மேலும் கள்ளச்சாராய விற்பனையில் ஆளும் கட்சிக்கு தொடர்பு இருப்பதால் சிபிஐ விசாரணை தேவை என்பதையும் ஆளுநரிடம் வலியுறுத்துவோம் என்று தெரிவித்திருந்தார். அதன்படி காலையில் 11 மணிக்கு பாஜக தலைவர் அண்ணாமலை தலைமையிலான பாஜக குழுவினர் கிண்டிராஜ் பவனில் ஆளுநர் RN ரவியை சந்தித்தனர். இந்த குழுவில் பாஜக மாநில முன்னாள் தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், கார்த்தியாயினி, ஆனந்தி பிரியா, முன்னாள் அமைச்சர் பொன்னுசாமி, திருப்பதி நாராயணன், AG சம்பத், கள்ளக்குறிச்சி மாவட்ட தலைவர் அருள் ஆகியோர் இடம்பெற்றிருந்தனர். ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறவுள்ள மக்கள் குறை தீர்க்கும் முகாம் மனுக்களை அந்தந்த வட்டாட்சியர் அலுவலகங்களில் நடைபெறும் ஜமாபந்தி நிகழ்வில் வழங்கலாம் என மாவட்ட ஆட்சியர் வளர்மதி அறிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வாரத்தில் முதல் நாளான திங்கட்கிழமை மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெறுவது வழக்கம். அதன்படி ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள அனைத்து வட்டாட்சியர் அலுவலகங்களிலும் 21ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை வருவாய் தீர்வாயம் என்கின்ற ஜமாபந்தி நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறை தீர்வு நாள் முகாமில் கொடுக்கப்பட வேண்டிய குறை தீர்வு மனுக்களை பொதுமக்கள் அனைவரும் தங்கள் பகுதியில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு சென்று காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை வருவாய் தீர்வாய அலுவலரிடம் நேரில் கொடுத்து பயன்பெற வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் வளர்மதி தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே குடும்ப தகராறு காரணமாக கணவரை மனைவி கொலை செய்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே உள்ள வரக்கூர் கிராமத்தை சேர்ந்த ஆதிமூலம் என்பவர் ஆத்தூர் மின்வாரிய தெற்கு அலுவலகத்தில் பணிபுரிந்து வருகிறார். இவருக்கு வளர்மதி என்ற மனைவியும் கலைச்செல்வன் என்ற மகனும் உள்ளனர். இந்நிலையில் கணவன் மனைவிக்கும் இடையே அடிக்கடி குடும்ப தகராறு ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. வாக்குவாதம் முற்றிய நிலையில் மகன் கலைச்செல்வன் மற்றும் மனைவி வளர்மதி ஆகிய இருவரும் சேர்ந்து ஆதிமூலத்தை இரும்பு கம்பியால் தாக்கியுள்ளனர். இதில் இரத்த வெள்ளத்தில் சரிந்த ஆதிமூலம் நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இது குறித்து தகவல் வந்த தலைவாசல் காவல்துறையினர் ஆதிமூலத்தின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் மகன் கலைச்செல்வன் மற்றும் மனைவி வளர்மதி ஆகியோரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கை அரசு 22 மீனவர்களை விடுதலை செய்யும் வரை போராட்டம் தொடரும் என வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ராமேஸ்வரம் மீனவர்கள் தெரிவித்துள்ளனர்.
ராமேஸ்வரத்தில் அரசின் அனுமதி சீட்டை பெற்றுக்கொண்டு 400 விசைப்படகுகளில் 2000 மீனவர்கள் நேற்று கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 3 விசைப்படகுகளையும் 22 மீனவர்களையும் கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து ராமேஸ்வரம் மீனவர்கள் பொதுக்கூட்டம் நடத்தி வேலை நிறுத்த போராட்டத்தை அறிவித்தனர். அதன்படி ராமேஸ்வரம் துறைமுகத்தில் படகுகளை நங்கூரமிட்டு நிறுத்திவிட்டு இன்று முதல் மீனவர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது படகுகளையும் 22 மீனவர்களையும் இலங்கை அரசு விடுவிக்கும் வரை போராட்டம் தொடரும் என மீனவர்கள் தெரிவித்தனர். சட்டமன்ற நிகழ்வுகளை காண்பதற்காக மதுரையிலிருந்து சென்னைக்கு விமானத்தில் புறப்பட்ட மாணவர்களை மதுரை மாநகராட்சி மேயர் இந்திராணி பொன்வசந்த், மாநகராட்சி ஆணையாளர் தினேஷ்குமார் ஆகியோர் பூங்கொத்து கொடுத்து வழி அனுப்பி வைத்தனர். மதுரை மாநகராட்சி பள்ளியில் 6 முதல் 9ஆம் வகுப்பு வரை பயிலும் 8 மாணவ மாணவிகளுக்கு மதுரையிலிருந்து சென்னைக்கு விமானத்தில் அழைத்துச் செல்லும் நிகழ்ச்சி மதுரை மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் மதுரை சார்பில் நடைபெற்றது. முதல் முறையாக விமானத்தில் செல்லும் மாணவர்களை மதுரை மாநகராட்சி மேயர் இந்திராணி பொன்வசந்த், மாநகராட்சி ஆணையாளர் தினேஷ்குமார் ஆகியோர் பூங்கொத்து கொடுத்து வழி அனுப்பி வைத்தனர். சென்னை செல்லும் மாணவர்கள் சட்டமன்ற நிகழ்வுகளையும் சென்னையின் முக்கிய இடங்களையும் சுற்றி பார்த்துவிட்டு மீண்டும் மதுரை திரும்புகின்றனர். இதுகுறித்து பேசிய மாணவர்கள் முதன்முறையாக சட்டமன்ற நிகழ்வுகளை காண்பதற்கு விமானத்தில் நண்பர்களுடன் பயணம் செய்வது மகிழ்ச்சியாகவும் ஆர்வமாகவும் இருப்பதாக, இது ஒரு மறக்க முடியாத நிகழ்வு எனவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். ஆத்தூரில் சூர்யா நற்பணி இயக்கத்தினர் மது ஒழிப்பு குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் விஷச்சாராயம் குடித்து 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இந்த விவகாரம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய நிலையில் கள்ளச்சாராயத்தை ஒழிக்க கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசியல் கட்சியினரும் திரைப்பட பிரபலங்களும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். அதன்படி கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் திரைப்பட நடிகர் சூர்யா அரசுக்கு கடும் கண்டனங்களை தெரிவித்திருந்தார். இந்நிலையில் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த தென்னங்குடிப்பாளையத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் சேலம் கிழக்கு மாவட்ட சூர்யா நற்பணி இயக்கத்தினர் பங்கேற்ற ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் அகில இந்திய செயல் தலைவர் ஆரி மற்றும் அமைப்பாளர் ஹரி ஆகியோர் கலந்து கொண்டனர். முன்னதாக சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் நற்பணி இயக்க நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று மது ஒழிப்பு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் மதுவிற்கு எதிரான வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியபடி பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இதில் சேலம் கிழக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். கடலூர் மாவட்ட விவசாயிகளின் கனவு திட்டமான அருவாமுக்கு திட்டத்திற்கு தமிழக வேளாண்மை துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அடிக்கல் நாட்டி வைத்து பணிகளை தொடங்கி வைத்தார். ஆண்டுதோறும் இயற்கை பேரிடரால் கடலூர் மாவட்டம் பாதிக்கப்பட்டு வருகிறது. மழை வெள்ள காலங்களில் பரவனாற்றில் மழைநீரும் நெய்வேலி சுரங்கத்தின் நீரும் கலந்து வருவதால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கரையோரம் உள்ள 24 கிராமங்களை சேர்ந்த விளைநிலங்கள் தண்ணீரில் மூழ்கி சேதமடைந்து வருகின்றன. இது தவிர அப்பகுதி மக்களும் கால்நடைகளும் உயிரிழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனை தடுக்கும் வகையில் கடலூர் அடுத்த திருச்சோபுரத்தில் கீழ்பரவனாற்றில் அருவமூக்கு வடிவில் இணையும் இடத்தில் தடுப்பணை கட்டி அங்கிருந்து ஒரு புதிய கால்வாய் அமைத்து 1.60 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கடலில் வெள்ள நீரை எளிதில் வடிய வைப்பதற்கு அருவாமுக்கு என்ற திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்தியது. இதற்காக தமிழக அரசு ரூபாய் 81 கோடியே 12 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்தது. இதனையடுத்து சுற்றுச்சூழல் வனம் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகத்திடமிருந்து பணியை மேற்கொள்வதற்கு அனுமதி கிடைத்த நிலையில் திருச்சோபுரத்தில் தமிழக வேளாண்மை துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தலைமையேற்று தடுப்பணை கட்டும் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி வைத்து பணிகளை தொடங்கி வைத்தார். பேரணம்பட்டு அடுத்த மேல்பட்டி பகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் திரைப்பட நடிகருமான விஜய் அவரின் பிறந்த நாளை முன்னிட்டு ஏழை எளியோருக்கு மளிகை பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திரைப்பட நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜயின் பிறந்த நாளையொட்டி வேலூர் மாவட்டம் பேரணம்பட்டு ஒன்றியத்தின் சார்பில் ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி மேல்பட்டி பகுதியில் உள்ள திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு வெற்றிக் கழகத்தின் பேரணம்பட்டு ஒன்றியத்தின் தலைவர் பள்ளக்குப்பம் மனோஜ் தலைமை தாங்கினார். சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட தலைவர் வேல்முருகன் கலந்து கொண்டு ஏழை எளியோருக்கு மளிகை பொருட்களின் தொகுப்புகள் மற்றும் பெண்களுக்கு சேலை, மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்களை வழங்கினார். நிகழ்ச்சியில் மாவட்ட பொறுப்பாளர் இளங்கோ, முன்னாள் மாவட்ட நிர்வாகி சீனிவாசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
இதேபோன்று பேரணப்பட்டு ஒன்றிய நிர்வாகி பள்ளக்குப்பம் மனோஜ் தலைமையில் பல்வேறு கிராமங்களில் அன்னதானம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. பாக்கெட் சாராயம் என்ற அரக்கனே உயிரிழப்பிற்கு காரணம் என்பதை சித்தரிக்கும் வகையில் கோவையை சேர்ந்த நகை வடிவமைப்பாளர் ஒருவர் களிமண் சிலையால் விழிப்புணர்வு ஏற்படுத்தியுள்ளார். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து 55க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவத்திற்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் பொதுமக்களும் தமிழக அரசின் மீது கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் கோவை குனியமுத்தூர் பகுதியைச் சேர்ந்த ராஜா என்ற நகை வடிவமைப்பாளர் பாக்கெட் சாராயம் என்ற அரக்கனே உயிரிழப்பிற்கு காரணம் என்பதை சித்தரிக்கும் வகையில் களிமண்ணை கொண்டு இறந்தவர்களின் கால்களை கயிறு போட்டு கட்டியிருப்பது போன்று சிலையை வடிவமைத்துள்ள அவர் ஒரு காலில் பெண்களின் தாலியும் ஒரு காலில் குங்குமம் பொட்டையும் வைத்து இரு கால்களை இணைத்து கட்டும் கயிற்றில் மாதிரி சாராய பாக்கெட் கட்டி வைத்து பொதுமக்களிடையே ராஜா விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளார். குறிச்சியில் நடந்த அந்த துயரமான சம்பவம் சாதாரணமாக இதை எடுத்துக்கொள்ள முடியவில்லை. 2 நாட்களில் மனவேதனையோடு அந்த குடும்பங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்ல முடியும், அவர்களுக்கு எப்படி அஞ்சலி செலுத்த முடியும் என்று ஓவியமாக வரைவதற்கு கூட நெஞ்சம் பதபதைத்தது. அவர்கள் உயிர், ஒரு உயிர், 2 உயிர் அல்ல, 40-50 உயிர்கள் மரித்திருக்கிறார்கள் என்றால் அது அவர்களோடு இல்லாமல் அவர்களுடைய குழந்தைகள், தாய்கள், மனைவிமார்கள், அவர்களுடைய பொட்டும் பூவும் தாலியும் பறிபோய் விதவையாக இருக்கின்றார்கள். 50 குடும்பங்கள் இருக்கின்றது என்றால் நெஞ்சம் பதபதைக்கிறது. திருவள்ளூரில் ஆர்ப்பாட்டத்திற்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்த நிலையில் கண்டெய்னர் லாரி மீது ஏறி நின்று கள்ளச்சாராய உயிரிழப்புகளை தடுக்க தவறிய திமுக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் என வற்புறுத்தி அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சியில் சாராயம் குடித்து 58 பேர் உயிரிழந்த நிலையில் கள்ளச்சாராய உயிரிழப்புகளுக்கு பொறுப்பேற்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. இந்நிலையில் திருவள்ளூர் ஒருங்கிணைந்த மாவட்ட அதிமுக சார்பில் திருவள்ளூர் மருத்துவக் கல்லூரி அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் முதலில் ஆர்ப்பாட்டத்திற்கு திருவள்ளூர் மாவட்ட காவல்துறையினர் அனுமதி மறுத்தனர். மேலும் ஆர்ப்பாட்டத்திற்கு வருபவர்களை உடனடியாக கைது செய்யும் நோக்கில் திருவள்ளூர் மற்றும் ஊத்துக்கோட்டை காவல் துணை கண்காணிப்பாளர்கள் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர். இதனிடையே பல நிபந்தனைகளை விதித்து காவல்துறையினர் ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி அளித்தனர். இந்நிலையில் முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் பெஞ்சமினா, ரமணா மூர்த்தி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வேணுகோபால், திருத்தணி கோ ஹரி உள்ளிட்ட அதிமுகவினர் திடீரென கண்டெய்னர் லாரியை ஆர்ப்பாட்ட மேடையாக பயன்படுத்த முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. அப்போது லாரியின் சாவியை காவல்துறையினர் எடுத்துக் கொண்டதால் முன்னாள் அமைச்சர்கள் ரமணா, பெஞ்சமின், மூர்த்தி உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதன் பின்னர் காவல்துறையினரின் எதிர்ப்பையும் மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கள்ளச்சாராய உயிரிழப்புகளை தடுக்க தவறிய திமுக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் என வற்புறுத்தி கண்டன கோஷங்களையும் எழுப்பினர். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் தொடர்பாக கோவையில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தலைமையில் அதிமுகவினர் கருப்பு சட்டை அணிந்து திமுக அரசிற்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து 58 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக திமுக அரசை கண்டித்து தமிழகம் முழுவதும் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதேபோல் கோவையில் தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சரும் எதிர்க்கட்சி கொறடாவுமான SP வேலுமணி தலைமையில் அதிமுகவினர் கலந்து கொண்டு திமுக அரசிற்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கள்ளக்குறிச்சி விசச்சாராய உயிரிழப்பு சம்பவம் தொடர்பாக CBI விசாரணை மேற்கொள்ள வேண்டும், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் CBI விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும், இதில் சம்பந்தப்பட்ட அனைவரின் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார். முன்னாள் முதலமைச்சர், வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் சட்டமன்றத்திலே தொடர்ந்து குரல் கொடுத்தார்கள். ஆனால் அவருக்கு பேச கூட வாய்ப்பு தரவில்லை. அதனால் ஊடகத்தின் மூலமாக சட்டமன்றத்தை புறக்கணித்து குரல் கொடுத்து அந்த அப்பாவி மக்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும், உண்மை குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று குரல் கொடுத்து முதலாக அந்த கள்ளக்குறிச்சி பகுதிக்கு, அந்த கருணாபுரம் மாதவச்சேரி பகுதிக்கு நேரடியாக சென்று ஆறுதல் கூறி
சந்தித்தவர் எங்களது எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள். மீஞ்சூர் அருகே மனைவியுடன் திருமணத்தை மீறிய உறவில் இருந்ததை தட்டி கேட்ட சரித்திர பதிவேடு குற்றவாளியை வெட்டி படுகொலை செய்த 5 பேரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த சின்ன காவணம் பகுதியைச் சேர்ந்த லக்ஷ்மணன் என்பவர் மீது பொன்னேரி காவல் நிலையத்தில் திருட்டு வழிப்பறி, கொலை முயற்சி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இந்நிலையில் மீஞ்சூர் அடுத்த தோட்டக்காடு பகுதியைச் சேர்ந்த சரித்திர பதிவேடு குற்றவாளியான விஷ்ணுவும் லக்ஷ்மணனும் புழல் சிறையில் இருந்தபோது பழக்கம் ஏற்பட்டு நண்பர்கள் ஆகியுள்ளனர். சிறையிலிருந்து வெளியே வந்த விஷ்ணுவிற்கு லட்சுமணனின் மனைவியுடன் கள்ள தொடர்பு ஏற்பட்டுள்ளது. இந்த தொடர்பு லட்சுமணனுக்கு தெரிய வந்ததால் நண்பன் விஷ்ணுவிடம் இதனை தட்டி கேட்டுள்ளார். இதனிடையே தோட்டக்காடு என்ற ஊருக்கு சென்று லட்சுமணனும் விஷ்ணுவும் அமர்ந்து மது அருந்தியுள்ளனர். அப்போது மீண்டும் மனைவியுடன் ஏற்பட்ட தொடர்பு குறித்து லக்ஷ்மணன் கேட்டபோது விஷ்ணு தனது கூட்டாளிகள் 5 பேருடன் சேர்ந்து லக்ஷ்மணனை சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பித்துச் சென்றனர். இதுகுறித்து தகவல் அறிந்த மீஞ்சூர் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த மீஞ்சூர் காவல்துறையினர் தனிப்படைகள் அமைத்து கொலையாளிகள் 5 பேரை தேடி வருகின்றனர். திருப்பத்தூர் அருகே கருப்பனூர் பகுதியில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று புதியதாக கட்டப்பட்ட 5 லட்சம் மதிப்பிலான அஞ்சல் அலுவலகம் மற்றும் 18,55,000 மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள மேல் நீர்த்தேக்க தொட்டியையும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட கருப்பனூர் பகுதியில் இந்தியா சுதந்திரம் அடைந்ததிலிருந்து இதுவரை அஞ்சல் அலுவலகம் இல்லை என கூறப்படுகிறது. மேலும் கிராம மக்களின் நலனை கருத்தில் கொண்டு அஞ்சல் அலுவலக கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் CN அண்ணாதுரையிடம் கோரிக்கை மனு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து மனு பரிசீலனை செய்யப்பட்டதை அடுத்து நாடாளுமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியான பல்நோக்கு நிதியிலிருந்து புதிதாக ரூபாய் 5 லட்சம் மதிப்பீட்டில் கருப்பனூர் பகுதியில் அஞ்சல் அலுவலகம் கட்டப்பட்டது. அதேபோல் ஜல் ஜீவன் திட்டத்தின் கீழ் ரூபாய் 18,55,000 மதிப்பீட்டில் 30,000 கொள்ளளவு கொண்ட மேல் நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டது. பணிகள் முடிவடைந்த நிலையில் புதியதாக கட்டப்பட்ட அஞ்சல் அலுவலகத்தையும் மேல் நீர்த்தேக்க தொட்டியையும் கருப்பனூர் ஊராட்சி மன்ற தலைவர் பன்னீர்செல்வம், அண்ணாண்டப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் சுரேஷ்குமார், சின்ன வெங்காயப்பள்ளி ஊராட்சி மன்ற தலைவர் மனோகரன் மற்றும் ஒன்றிய குழு உறுப்பினர் சந்திரசேகர் ஆகியோர் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள், வார்டு உறுப்பினர்கள், ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் விவகாரம் தொடர்பாக CBI விசாரித்தால் மட்டுமே உண்மையை கண்டறிய முடியும் என்று சென்னை தியாகராயர் நகரில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் GK வாசன் தெரிவித்துள்ளார். கவியரசு கண்ணதாசனின் 98வது பிறந்த நாளை முன்னிட்டு தியாகராயர் நகரில் உள்ள அவரது திருவுருவ சிலையின் கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள கண்ணதாசனின் புகைப்படத்திற்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் GK வாசன் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்தார். நிகழ்ச்சியை தொடர்ந்து GK வாசன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மறைந்தும் மறையாமல் தமிழக மக்களின் மனதில் என்றும் வாழ்பவர் கவியரசு கண்ணதாசன் எனவும், பெருந்தலைவர் காமராஜரை நேசித்தவரும் அனைத்து தரப்பினருக்கும் சொந்தமானவர் கண்ணதாசன் எனவும் புகழாரம் சூட்டினார். மேலும் நீட் தேர்வு விவகாரத்தில் மத்திய கல்வி அமைச்சகம் சிறப்பாக செயல்படுவதாகவும், அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக எதிர்க்கட்சிகள் மாணவர்களையும் பெற்றோர்களையும் குழப்புகின்றனர் எனவும், கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் விவகாரத்தில் CBI விசாரித்தால் மட்டுமே உண்மையான நிலை வெளிவரும் என்றும் GK வாசன் தெரிவித்துள்ளார். கவிதைகளால் தமிழக மக்களுடைய இதயங்களிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர், பெருந்தலைவர் காமராஜரை நேசித்தவர், பூஜித்தவர். அவர்களுடைய கவிதைகள், பாடல்கள் நேற்று, இன்று, நாளை என்று எத்தரப்பினருக்கும் சொந்தமானவை என்பதை இந்த நேரத்திலே நான் குறிப்பிட விரும்புகிறேன். கள்ளக்குறிச்சியிலே நடைபெற்ற கள்ளச்சாராய சம்பவம் தமிழக அரசின் மேல் ஒரு கரும்புள்ளியாகவே இருக்கிறது என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். CBI விசாரணையின் மூலம் மட்டுமே உண்மை நிலை வெளிவரும். குறிப்பாக இனி வரும் காலங்களிலே மெத்தனால் பயன்படுத்த கோட்பாடுகளும் கட்டுப்பாடுகளும்
கண்டிப்பாக தேவை. அதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். கள்ளச்சாராயம் காய்ச்சியதற்கும் அதை குடித்ததற்கும் பலியானதற்கும் பாஜக தலைவர் அண்ணாமலை காரணம் என்ற திமுகவினுடைய திருவண்ணாமலை வேலூர் சாலையில் கொண்டம் பகுதியில் நடைபெற்ற விபத்தில் காயமடைந்த இளைஞரை மீட்டு 108 ஆம்புலன்ஸில் திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்த மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியனை பொதுமக்கள் பாராட்டினர். திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் பகுதியில் நடைபெறும் ஜமாபந்தியில் கலந்து கொள்ள மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் புறப்பட்டுச் சென்றார். அப்போது திருவண்ணாமலையிலிருந்து போளூர் நோக்கி சென்ற இருசக்கர வாகனமும் போளூரிலிருந்து திருவண்ணாமலை நோக்கி வந்த டாடா ஏசி வாகனமும் கொண்டம் பகுதியில் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற பெரிய களத்தாம்பாடி கிராமத்தை சேர்ந்த பவன்குமார் என்ற வாலிபர் பலத்த காயமடைந்து கீழே விழுந்தார். அந்த வழியாக வெம்பாக்கம் சென்ற மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் விபத்து நடைபெற்ற இடத்தில் இறங்கி 108 ஆம்புலன்ஸை வரவழைத்து இளைஞரிடம் விசாரித்து உடனடியாக திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தார். விபத்து ஏற்பட்ட இடத்தில் மாவட்ட ஆட்சியர் இறங்கி ஆம்புலன்ஸை வரவழைத்து காயமடைந்த வாலிபரை விசாரணை செய்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த சம்பவம் பொதுமக்களிடையே பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியதுடன் நல்ல வரவேற்பையும் ஏற்படுத்தியுள்ளது. கருமத்தம்பட்டி மண்டல பாஜக போக்குவரத்து ஆய்வுக்குழு மண்டல பொதுச் செயலாளர் நாச்சிமுத்து, கல்வியாளர் பிரிவு பிரகாஷ் ஆகியோர் தமிழக அரசு மற்றும் போக்குவரத்து கழகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பாக போக்குவரத்து ஆய்வுக்குழு மண்டல பொதுச் செயலாளர் நாச்சிமுத்து செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கடந்த 3 வருட காலமாக கருமத்தப்பட்டி 4 வழிச்சாலையில் பேருந்து பற்றாக்குறை இருந்து வந்த நிலையில் பாஜக ஆய்வுக்குழு தொடர்ந்து போராட்டம் நடத்தி வந்த நிலையில் இன்று வரை 1213 நாட்கள் போராடி வருகின்றோம் என்றும் கடந்த 3 வருடங்களுக்கு முன்பு 117 பேருந்துகள் இயக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது 83 பேருந்துகளாக உள்ளது எனவும் தற்போது 43 பேருந்துகள் மட்டுமே இயக்கப்பட்டு வருகின்றன எனவும் இதனால் கல்லூரி மாணவ மாணவிகள் படிக்கட்டில் தொங்கிய நிலையில் பயணம் செய்து வருகிறார்கள். இதனால் விபத்திற்குள்ளாகும் அவல நிலை நிலவி வருகிறது என்றும் எனவே தமிழக அரசு உடனே கூடுதல் பேருந்துகளை இயக்க வேண்டும் என்றும் இதில் காவல்துறை காலையிலும் மாலையிலும் போக்குவரத்து நெரிசலை சீர் செய்ய வேண்டும் என்றும் பாஜக போக்குவரத்து ஆய்வுக்குழு மண்டல பொதுச் செயலாளர் நாச்சிமுத்து தெரிவித்தார். இவரை தொடர்ந்து கல்வியாளர் பிரிவு பிரகாஷ் தெரிவிக்கையில் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களுக்கு தமிழக அரசு அக்கறை காட்டி வந்த நிலையில் மாணவ செல்வங்களையும் தமிழக அரசு வழிநடத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். மிக சிறப்பான முறையிலே செயல்பட்டு 1213 நாட்களுக்கு முன்பு குறைவான பேருந்துகளே வந்து சென்று கொண்டிருந்த நிலைமையிலே இப்பொழுது 90% பேருந்துகள் நம்முடைய போக்குவரத்து ஆய்வுக்குழுவின் முயற்சியால் இன்று 90% பேருந்துகள் நம்முடைய கருமத்தப்பட்டி நாளோடு பகுதிக்கு வந்து கல்லூரி மாணவர்களும் பொதுமக்களையும் மேற்கொண்டு செல்லக்கூடிய ஏற்பாடுகளை நம்முடைய ஆய்வுக்குழு செய்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் நம்முடைய இந்த முயற்சிக்கு நம்முடைய காவல்துறை மற்றும் போக்குவரத்து காவல்துறை ஆடியோ முதல் கொண்டு அனைவரும் மிகச்சிறந்த ஒத்துழைப்புகளை வழங்கி கொண்டிருந்தாலும் கூட இந்த போக்குவரத்து சீரமைச்சு இந்த பயணிகள் எல்லாம் வந்து சிரமப்பட்டு ஃபர்ஸ்ட் செஞ்சாங்க அப்படின்னா மிக சிரமமா இருக்கு. ஆனா போக்குவரத்து துறையோ காவல்துறையோ வந்து அதை பாதுகாப்பு இல்லை. அதே மாதிரி அரசு போக்குவரத்து கழகத்தை பொறுத்த வரைக்கும் கருமத்தப்பட்டி டெப்போவில் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு முன்பு 117 பேருந்துகள் இயக்கப்பட்டிருந்தது. அது 83 பேருந்துகளாக கருப்படி பணிமனையில் குறைத்தார்கள். வாழப்பாடி அருகே கருமந்துறையில் விளைச்சல் பாதிப்பால் செடிகளிலேயே தக்காளி அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே உள்ள கல்வராயன் மலைத்தொடர் பகுதியான கருமந்துறையில் 500க்கும் மேற்பட்ட ஏக்கர்களில் விவசாயிகள் தக்காளி பயிரிட்டுள்ளனர். விவசாயிகள் பயிரிட்டுள்ள தக்காளிகளை சேலம் ஆத்தூர் தலைவாசல் உள்ளிட்ட சந்தைகளில் விற்பனைக்காக கொண்டு செல்கின்றனர். இந்நிலையில் வாழப்பாடி கருமந்துறை உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில நாட்களாக மழை மற்றும் வெயில் என பருவநிலை மாற்றம் காரணமாக தக்காளி விளைச்சல் பாதிப்படைந்தது. குறிப்பாக கருமந்துறை பகுதியில் பெய்த கனமழை காரணமாக அறுவடைக்கு ஓரிரு மாதங்களே உள்ள நிலையில் தக்காளிகள் செடிகளிலேயே அழுகி வீணாகும் சூழல் நிலவுகிறது. இதனால் விவசாயிகள் பெருமளவு பாதிப்புக்கு உள்ளாகி வருகின்றனர்.
200க்கும் மேற்பட்ட ஏக்கர்களில் தக்காளி விளைச்சல் பாதிப்பால் வரத்து குறைந்தது. இதனால் கடைகளில் 1 கிலோ 15 ரூபாய்க்கு விற்பனையான தக்காளி தற்போது 80 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தக்காளி விலை அதிகரித்து காணப்படுவதால் இல்லத்தரசிகள் கவலை அடைந்துள்ளனர். சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தவறிய தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உடனே பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி திருவண்ணாமலையில் முன்னாள் அமைச்சர்கள் ராமச்சந்திரன், அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, முக்கூர் சுப்பிரமணி ஆகியோர் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழகத்தில் கள்ளச்சாராய புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய ஆளும் விடியா திமுக அரசை கண்டித்தும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராயம் அருந்தியதால் பலர் உயிரிழந்த சம்பவத்திற்கு தார்மீக பொறுப்பேற்று சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தவறிய தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உடனே பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தியும் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவாயில் முன்பு ஒருங்கிணைந்த மாவட்ட அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர்கள் ராமச்சந்திரன், அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, முக்கூர் சுப்பிரமணி ஆகியோர் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் 1000க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் சாராய பாக்கெட்டுகளை வைத்துக் கொண்டு திமுக அரசிற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தில் திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ராஜன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மோகன் உட்பட மாவட்ட ஒன்றிய நகர கிளை கழக பொறுப்பாளர்கள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இனி வருவது உலக செய்திகள். ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 7 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானின் கிழக்கு பகுதியில் கடந்த சில நாட்களாக பலத்த மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் பாக்டியா மாகாணத்தின் ஜானிகைல் மாவட்டத்தில் உள்ள ஜாகர்கோர் கிராமத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டது. இந்த நிலச்சரிவால் பல வீடுகள் இடிந்து விழுந்து தரைமட்டமாகிய நிலையில் வீடு இடைப்பாடுகளில் சிக்கி 7 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு அரசு ஊடகமான செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. மேலும் நிலச்சரிவு ஏற்பட்ட கிராமத்தில் மீட்புக் குழுவினர் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி வருவது விளையாட்டு செய்திகள். இந்திய அணி ஆஸ்திரேலியாவுடன் மோதும் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி செயின்ட் லூசியாவில் நடைபெற்று வருகிறது. 9வது 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி வெஸ்ட் இண்டீஸில் நடந்து வருகிறது. இதில் சூப்பர் 8 சுற்று இன்றுடன் நிறைவடைகிறது. குரூப் 1ல் இடம்பெற்றுள்ள அணிகள் தங்களது கடைசி லீக்கில் மோதுகின்றன. செயின்ட் லூசியாவில் இன்று இரவு 8 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வரும் ஆட்டத்தில் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி மிச்சல் மார்ஷ் தலைமையிலான ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இதே பிரிவில் மற்றொரு ஆட்டத்தில் ஆப்கானிஸ்தான், வங்காளதேசம் அணிகள் கிங்ஸ்டவுனில் பல பரீட்சை நடத்துகின்றன. இனி வருவது வானிலை செய்திகள். தென்காசி, கன்னியாகுமரி, நெல்லை உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் தமிழகத்தில் 13 மாவட்டங்களில் இரவு 7 மணி வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி தருமபுரி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, கன்னியாகுமரி மற்றும் நெல்லை ஆகிய மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தை வழிநடத்த ஒத்துழைப்பு அவசியம். பிரதமர் நரேந்திர மோடி பேட்டி. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய விவகாரத்தில் திமுக அரசு உரிய நேரத்தில் நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டது. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு நடத்த வேண்டும் என சட்டசபையில் விரைவில் தீர்மானம் கொண்டுவரப்படும். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயத்தால் உயிரிழந்த 62 பேரின் ஆவிகள் அமைச்சர் மா சுப்பிரமணியத்தையும் முதலமைச்சரையும் சும்மா விடாது. சென்னையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கண்டனம். குற்றவாளிகளை பாதுகாக்கவே சிபிஐ விசாரணையை எதிர்க்கிறார்கள். ஆளுநரை சந்தித்த தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள்.
நன்றி, வணக்கம்.